ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருப்போம். விவசாயத்துக்கு வந்து ஒரு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து நீர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, 3வது பார்த்தீங்கன்னா மண் வளம். நீர் மேலாண்மை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மண் வளம். ஸோ மண்ணை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்ன தோஃபிக், அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய இடம். மண் வந்து ஒரு உயிர் கண்டம் அப்படி சொல்லுவாங்க. மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய உயிரினங்களுக்காக இன்டைரக்டாக உணவு உற்பத்தி செய்கிறதுக்காக உதவுது. மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் பண்ணக்கூடிய வேலையை நாம் எடுத்து செஞ்சோம் அப்படி சொன்னால் அதுக்கு செலவாகும். உங்களுக்கு செலவு மட்டும் ஆகாது, அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மண்ணையும் கெடுத்து விட்டுருவீங்க, மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்ணியும் உங்களுக்கு வந்து கெட்டு போகும். கரெக்டு. 3 விஷயங்களுடைய கட்டமைப்பு தான் மண். சாண்டு, சில்ட் அண்ட் கிளே. சாண்டு சொன்னால் மணல், ஓகே. சில்ட்னு சொன்னால் மணலோட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கிளே அப்படி சொன்னால் களிமண் சொல்லுவோம் இல்லைங்களா. இது 3ஓட சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து மண்ணாக மாறும். உங்களுக்கு இன்னும் 2 விஷயம் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும்போது அந்த மண் வந்து தரமான மண்ணாகவும் வளமான மண்ணாகவும் உங்களுக்கு வந்து மாறும். மண்ணுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அந்த ஊட்டச்சத்தை தாவரங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி அது உணவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள். ஏன்னா தாவரங்களால் எல்லா ஊட்டச்சத்தை வந்து டைரெக்டாக வந்து அப்சார்ப் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் சொன்னால் இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுன்னா அதுக்கு உணவாக மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் நடக்கக்கூடியது. இது மிகப்பெரிய சைக்கிள். இது உங்களுக்கு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உங்களுக்கு வந்து மண்ணுக்கு அடியில் இருக்குது. அதில் வந்து பாக்டீரியாஸு, ஃபங்கை, வைரஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரோஜன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், தாவரங்களுக்கு தேவையான விஷயம். இது என்ன பண்ணால் நைட்ரோஜன் வந்து டைரெக்டாக வந்து தாவரங்களால் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு நிறைய நைட்ரோஜன் இருந்தாலும் அதனால் டைரெக்டாக உணவாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த நைட்ரோஜனை உணவாக எடுத்துட்டு உங்களுக்கு அமோனியாவாக மாற்றி கொடுக்கும். அந்த அமோனியாவை என்ன பண்ணணும்னா இன்னொரு பாக்டீரியா வந்து உணவாக எடுத்துட்டு அது உங்களுக்கு நைட்ரைட்டாக உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இன்னொரு பாக்டீரியா என்ன பண்ணணும் சொன்னால் அந்த நைட்ரேட்டை உணவாக எடுத்துட்டு நைட்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். இந்த அமோனியா, நைட்ரைட்டு இது எல்லாமே என்ன பண்ணணும்னு சொன்னால் தாவரங்களுடைய வேருக்கு அடியில் வந்து ஒரு பூஞ்சானம் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். அது வந்து மைக்ரோரைசல் ஃபங்கை சொல்லுவாங்க. அந்த ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த உணவை வந்து எடுத்து உங்களுக்கு வந்து தாவரங்களுக்கு கொடுக்கும். அது தாவரம் என்ன பண்ணால் அதுக்கு பதிலாக வந்து சர்க்கரையை வந்து என்ன பண்ணுன்னா அந்த மைக்ரோரைசல் ஃபங்கைக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது ஒரு பெரிய சைக்கிள் உங்களுக்கு வந்து மண்ணுக்கு அடியில் நடந்துட்டு இருக்கு. இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செலவு கிடையாது. நம்ம வந்து உரம் போட தேவையில்ல. துல்லிய விவசாய முறையில் வந்து 17 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கை வேளாண்மையில் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கிட்ட வந்து போகுது, இல்லை 100 தாண்டுது. அந்த அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க. மண்ணில் நீங்கள் எது போட்டாலும் விளையணும், அதான் கான்செப்ட். இதுதான் வரும், இது வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எது போட்டாலும் வரணும். 17 விதமான ஊட்டச்சத்து மெயின்டைன் பண்ணாலே வந்து அது பெரிய விஷயம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இது 2ஆக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வந்து அதுலேயும் 2ஆக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பிரைமரி நியூட்ரியன்ட், இன்னொன்று வந்து செகண்டரி நியூட்ரியன்ஸ். ஸோ பிரைமரி நியூட்ரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது 3 வரும். இது 3மே வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப தேவையுள்ள விஷயம் உங்களுக்கு. நீங்கள் நிறைய இடத்துல வந்து இலை சுருட்டுலாம் நீங்கள் பார்க்கலாம். நைட்ரோஜன் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி வேர் வளர்ச்சிக்காகவும் பூக்கிறதுக்காகவும் உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் தேவை. காஸ்ட் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து சரி செய்ய முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு வந்து பொட்டாசியமில், ப்ளஸ் வந்து ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு தாவரம் வளர்கிறதுக்காக தேவையான விஷயம் வந்து பொட்டாசியம். இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். செகண்டரி நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், இது 3மே இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். உங்களுக்கு ஜிங்க், போரான், மாலிப்டினம், மேங்கனீஸு, காப்பர், இந்த மாதிரி வந்து அது தனியாக வரும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னும் 3 ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து காற்றுலேருந்து எடுக்கும். ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன், இது 3மே வந்து தேவை. ஸோ இது எல்லாம் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மண்ணை வந்து ஒரு தரமான மண்ணாகவும் வளமான மண்ணாகவும் வந்து உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக நாம் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் இது வந்து பலதானிய விதைப்பு. இந்த பலதானிய விதைப்பில் என்னன்னு சொன்னால் பலவிதமான சத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு. அந்த பலவிதமான சத்துக்கள் நம்ம மண்ணுக்கு மறுபடியும் கொடுக்கறதுனால அது உங்களுக்கு எது போட்டாலும் வளரக்கூடிய தன்மையாக மாறிடும் உங்களுக்கு மண். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க மண் வளம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அதில் எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் வந்து இருக்கிறது நம்மளுடைய பயிர்கள் வளர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிலத்துக்கு போயிட்டு அந்த பலதானியத்தை விதைக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன விதமான தானியங்கள் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வளப்படுத்துறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாட்டு எரு ஆட்டு எரு வச்சு நம்ம உடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம். ரெண்டாவது வந்து இந்த பலதானிய மெத்தட். எல்லா தானியங்களையும் நம்ம மண்ணில் விதைக்கிறது மூலமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம இந்த மண்ணுக்கு கொடுக்குறோம். நம்ம ஏன் பலதானியம் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணுக்கு மறுபடியும் நம்ம சேர்க்கணும். அதுதான் மெயின் இதோட கான்செப்டே இது. நமக்கு வந்து இன்றைக்கி ஆட்டெருவோ மாட்டெருவோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ வந்து மாடோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுவும் கிடைச்சா கூட நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு விலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்ட். ஆனால் இந்த மெத்தட் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு பல தானியங்களில் உங்களுக்கு வந்து அந்த உரத்தோட தேவையை உங்களுக்கு பூர்த்தி ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு பல விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து மண்ணுக்கு வந்து மறுபடியும் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம மொத்தம் 7 ஏக்கருக்கு வந்து இந்த பலதானியத்தை விதைக்க போகிறோம். ஸோ 7 ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ கணக்கில் நம்ம 140 கிலோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கீழே கொட்டி விதையெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விதைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமாம். விதை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் இந்த 7 ஏக்கர் ஃபுல்லாக போடுறதுக்காக நம்ம ஆளுங்களையும் கூப்பிட்டுருந்தோம். விதையை வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஆமாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. விதையை முதல்ல கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொட்டவேட்டர் போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இது பெரிய வேலைலாம் கிடையாது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நீங்கள் வந்து ஆட்டோரமோ மாட்டோரமோ போடும்போது என்னன்னு சொன்னால் நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள். பட் ஆனால் உங்களுக்கு மண்ணை நல்லா வளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் போனீங்கன்னா மண் வந்து நல்ல வளமாயிடும் உங்களுக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். இந்த பலதானியம் விதைக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த 7 ஏக்கரில் நாங்கள் 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து மேலே இருக்கிற 2 ஏக்கரில் 45 நாளில் மடக்கி உழுதுட்டு 45 நாளில் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதத்துக்கு இந்த பலதானியத்தை வந்து நம்ம வளர விட போகிறோம். வளர விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 6 மாதம் வந்து எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மாதம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வளர விட்டு அதுக்கப்புறம் அதை மடக்கி விழுதுருவோம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 மாதம் என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் விதைப்போம். மறுபடியும் மடக்கி விழுத்துட்டு மறுபடியும் ஒரு விதைப்போம். ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் வந்து விதைப்போம். மறுபடியும் விதைச்சி ஒரு 2 மாதம் வந்து வளர வச்சு மறுபடியும் மடக்கி விழுதுட்டுருவோம். 5 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் மறுபடியும் கேப் விட்டு மறுபடியும் 20 நாளோ நம்ம கேப் விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் மறுபடியும் விதைக்கணும். மறுபடியும் விதைச்சி மறுபடியும் ஒரு மாதம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகமான கார்பன் கண்டென்ட் உங்களுக்கு வந்து சாயிலில் சேர்ந்துட்டே இருக்கும். பயங்கர ரிச் ஆகிடும் மண். சாயில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபர்டைல் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எது போட்டாலும் வளரும். நீங்கள் சாயில் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க நிறைய பேருங்க. ஸோ அந்த சாயில் டெஸ்ட்லாம் எதுக்கு எடுப்பாங்க சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது வளரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் மண்ணுன்னு சொன்னாலே வந்து எது போட்டாலும் வளரணும். கரெக்டு. ஒரு விதையை போட்டோன்னா அது வளரணும். அதுதான் வந்து தரமான மண், வளமான மண். இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு நம்ம பலதானிய விதைப்பில் விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த நிலம் எப்படி ஆயிரும்னா நம்ம இதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ரொம்ப வளமான மண்ணை மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 5 விதமான தானியங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தானிய வகையில் வந்து ஒரு 4, பயிர் வகையில் வந்து 4, உரச்செடியில் வந்து 4, எண்ணெய் வித்தில் வந்து 4, நறுமண பயிரில் வந்து 4. ஸோ இது 5மே சேர்த்து உங்களுக்கு வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 கிலோ வந்துடும் உங்களுக்கு மொத்தமாக. ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம தானிய வகையில் என்னென்ன பயிர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கம்பு, சோளம், திணை, சாமை. சோளத்தில் வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம். கம்பு 1/2 கிலோ, திணை சாமையில் ஒரு 1/4 கிலோ. பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வகை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை. பயிர் வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த 4த்துலையுமே நம்ம வந்து ஒரு கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து எண்ணெய் வித்துக்களை பொறுத்த வரைக்கும் எள்ளு, சோயா, சூரியகாந்தி, ஆமணக்கு இது நம்ம 4 யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளு மட்டும் 1/2 கிலோ, மற்ற 3த்துலேயும் நம்ம வந்து 2 கிலோ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள். நறுமண பயிர்களில் வந்து ஒரு 4 வித்து எடுத்துக்கலாம். கடுகு, சோம்பு, கொத்தமல்லி, வெந்தயம். சோம்பு, வெந்தயம் உங்களுக்கு வந்து 1/4 கிலோ, கடுகு வந்து ஒரு 1/2 கிலோ, கொத்தமல்லி வந்து ஒரு 1 கிலோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உரச்செடிகள். இதை வந்து பசுந்தாள் பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்னென்ன போடுறோம்னு சொன்னால் தக்கப்பூண்டு, சனப்பு, நரிப்பயிறு, கொள்ளு. இதில் வந்து தக்கப்பூண்டு, சனப்பு 2 கிலோ, நரிப்பயிர் 1/2 கிலோ, கொள்ளு 1 கிலோ. இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம இடத்துல ஃபுல்லாக அந்த பலதானியத்தை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிலத்தில் வந்து 2 விதமாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ஒன்று முதல்ல 2 ஏக்கருக்கு வந்து நம்ம 45 நாளில் மடக்கி உழுதுட்டு அங்கே வந்து நம்ம விவசாயத்தை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம். ரெண்டாவது வந்து மிச்சம் இருக்கிற 5 ஏக்கரில் 6 மாதத்துக்கு அந்த பலதானியத்தை திருப்பி 3 காலமாக முதல்ல வந்து
ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் 2 மாதம், அதுக்கப்புறம் ஒரு மாதம், இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு பலதானியத்தை நம்ம நல்லா வளர விட்டு மடக்கி உழுது ரொம்ப வளமாக்க போகிறோம். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து விவசாயத்தை பண்ண போகிறோம். இந்த பலதானிய பயிர்கள் இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.